வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கி பாரத் எனர்ஜி சோலார் கம்பெனி மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு எத்தனை கிலோவாட் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எப்படி சூஸ் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சப்ஷன் தான் பார்க்கணும். இவங்களோட கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 monthsக்கு 900 to 1000 யூனிட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம சேங்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட். ஃபஸ்ட்டு இவங்களோட சேங்ஷன் லோட் செக் பண்ணிடணும். இவங்களோட சேங்ஷன் லோட் பார்த்தீங்கன்னா 2 கிலோவாட் தான். நம்ம அதை 3 கிலோவாட்டாக இன்க்ரீஸ் பண்ணோம். இவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டான்ஜெட்கோ போர்ட்டலில் போய்ட்டு 1 கிலோவாட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கான பேமெண்ட் ப்ராசஸையும் ஃபஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். 3 கிலோவாட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இவங்களுக்கு பிஎம் சூரியகர் போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஜெட்கோலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தருவாங்க 6000 சீரீஸில். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நம்ம இவங்களுக்கு நெட் மீட்டருக்கான பேமெண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து ஐரைஸ் ஜிஏ ஸ்ட்ரக்சர் வேணுங்கிறது தான். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி 3x3 காலமில் போட்டு 2 mm திக்னஸோட போட்டு கொடுத்துருக்கோம். ஜிஐ ஸ்கொயர் டியூப் பண்ணி கொடுத்துருக்கோம். ராப்டர் பார்த்தீங்கன்னா 100/50, பேர்லிங் 80/40 எல்லாமே 2 mm திக்னஸில் போட்டு கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் ஜிஐ ஸ்ட்ரக்சர் தான் எல்லாமே. பேனல் பார்த்தீங்கன்னா 575 வாட்ஸு என் டைப் டாப்கான் பேனல் தான். பைஃபேஷியல் பேனல், ரெண்டு பக்கமே உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். உங்களோட இபி பில் பார்த்தீங்கன்னா இப்போ 6000 to 7000 வருது. இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே நம்ம முடிச்சதுக்கப்புறம் உங்களோட நெட் மீட்டர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 360 to 400 தான் வரும் மினிமமாக. உங்களுக்கு பெர் டே ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது 19 யூனிட்ஸ் to 20 யூனிட்ஸ் வரைக்கும் தாராளமாக கிடைக்கும். நம்ம ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சிவில் ஒர்க், ஸ்ட்ரக்சர், பேனல் இன்ஸ்டாலேஷன், வயரிங், எர்த்திங் எல்லாமே நம்ம ஸ்டாண்டர்டாக பண்ணி கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் 3 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணும்போது 78,000 மானியமும் உங்களுக்கு கிடச்சிரும். நம்ம இந்த என் டைப் டாப்கான் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு பெர் டே ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 19 to 20 யூனிட்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பேனலோட ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது 930 to 230 உங்களுக்கு ஒரு 94% ப்ரொடக்ஷன் வந்துடும். நம்ம ஒர்க்கை பற்றி சொல்லணும்னா, சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து நெட் மீட்டர் சார்ஜ் பே பண்ணுறது வரைக்கும் கஸ்டமருக்கு ஒரு அலைச்சலும் இல்லாத மாதிரி A to Z ஒர்க் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஒர்க்கிங் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7 to 10 டேஸில் எல்லா வேலையும் முடித்து நம்ம இன்வெர்ட்டரையும் ஆன் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் இந்த 575 வாட்ஸ் பேனல் போடுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால், நீங்கள் நார்மல் பேனலில் ஒரு 4 கிலோவாட் போடுறதுல இதை 3 கிலோவாட்லேயே நம்ம இந்த ப்ரொடக்ஷனை எடுத்துடலாம். நார்மல் பேனலில் நீங்கள் 4 கிலோவாட் போட்டால் தான் 20 யூனிட்ஸுங்கிறது எடுக்க முடியும். அதான் பாசிபிள். ஆனால் இந்த என் டைப் டாப்கான் பைஃபேஷியல் மாடல் பேனலில் நீங்கள் 3 கிலோவாட் போடுறது மூலயமாவே 19 to 20 யூனிட்ஸ் தாராளமாக எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கஸ்டமருக்கு நம்ம எர்த்திங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் சாதா எர்த்திங் இல்லை, ஏசி எர்த்திங் தனியாக, டிசி எர்த்திங் தனியாக. அது மட்டும் இல்லாமல் லைட்னிங் அரெஸ்ட் வச்சு அதுக்கும் தனியாக எர்த்திங் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணால் நம்ம கி பாரத் எனர்ஜிஸை கான்டாக்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு கஸ்டமர் எங்கேயோ சோலார் இன்ஸ்டால் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களோட பில்லு சோலார் இன்ஸ்டால் பண்ணி 16,000 to 17,000 குறையாமல் வந்திருக்கு. அவங்களுக்கு நம்ம எப்படி அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தோம், என்ன ஸ்கீமில் அப்ளை பண்ணி அவங்களோட 16,000ங்கிற பில்லை 1000க்கு ஆக்குறோன்னு தான் பார்க்க போகிறோம். மேலும் நம்ம பேஜில் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் மக்களே. நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.